Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping app is one of the best app. நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். Chapter 1 Sets, Relations and Functionsல example 1.6 பார்க்கலாம். Two sets have more m and k elements. If the total number of subsets of the first set is 112, more than that of the second set, find the value of m and k. டூ செட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் செட்டில் m எலமெண்ட்ஸும் செகண்ட் செட்டில் k எலமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if the total number of subsets of the first set is வந்து 112 சொல்லியிருக்காங்க, more than that of the second set. So the number of the first set is 112 more than that of the second set. Find the value of m and k. இது ரெண்டும் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, m ஓட வேல்யூவும் k ஓட வேல்யூவும். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, m எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது, இதில் k எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means n of a ஈக்குவல் டு, அதாவது செட்டு ரெண்டு செட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு செட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து m எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி n of b இதில் வந்து k எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ 2 power a which means 2 power m எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் 2 power k சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு m அண்டு k இது தானே கேட்டிருக்காங்க. m என்ன, k என்ன, இதை தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the number of total number of subsets of the first set is 112 more than that of the second set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 power n, இப்போ ஏவோட எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சப்செட்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து m, அதோட சப்செட் எவ்வளவு 2 power m. அப்போ 2 power m which is equal to செகண்ட் செட்டோட இந்த செட், அதாவது 112 சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து 2 power m அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் ஈஸ், அந்த ஃபர்ஸ்ட் செட் எவ்வளவுன்னு கேட்டால் 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது 2 power k ப்ளஸ் 112 இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து 2 power m அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ எம்மும் கேவும் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த 2 power k அப்படிங்கிறது 2 power m இது ரெண்டையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ 2 power m minus 2 power k which is equal to 112. ஓகே, இப்போது இந்த 2 power k அப்படிங்கிற எலமெண்ட்டை நம்ம வெளியில் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தால் நமக்கு 2 power m டிவைட் பை 2 power k minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா. ஓகே, அப்போது ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். a power m டிவைட் பை a power n, அதை நம்ம எப்படி எழுதலாம், a power m minus n அப்படின்னு எழுதுவோமா. ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னாக்கா 2 power k இதை அப்படியே வச்சுக்குவோம். இது மேலே வரும்போது என்னாகும், 2 power m நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கும், டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வரும்போது மைனஸ் அப்படின்னு கொண்டு வருவோமா. அப்போ -1 which is equal to 112 இது இப்படின்னு எழுதிக்குவோம். இப்போ இந்த 112 இருக்கு இல்லையா, அந்த 112 வந்து நம்ம 2 power something அப்படிங்கிறதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். 112
இது 2ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 56. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 28. அகெயின் 2ஆல் பண்ணும்போது 14. அகெயின் 2ஆல் பண்ணும்போது 2 7s are 14 கிடைச்சிரும். அப்போ 2 how many times எவ்வளோ டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 2 into 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 power 4 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு இல்லையா, into 7 இது வந்துருதா. ஸோ இந்த 112 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 power 4 into 7 அப்படின்னு எழுதிக்குவோமா. சரி, ஓகே. இப்போ இது எழுதியாச்சு. இப்போது இந்த 2 power 7 2 power k அப்படிங்கிறத 2 power 4 கூட நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது பேஸில் இதுவும் 2 இங்கேயும் 2, அப்போ k equal to 4 நமக்கு கிடைச்சிருமா. ஸோ k equal to 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது 2 power m minus k minus 1 which is equal to 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 1 நம்ம இந்த பக்கம் கொண்டுட்டு போனோம்னா 2 power m minus k which is equal to 7 plus 1 அப்படின்னு ஆகிடும். அப்போ 2 power m minus k which is equal to 8 அப்படின்னு ஆகிடுமா. ஸோ இப்போ இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இந்த 8 அப்படிங்கிறத நம்ம 2 power 3 அப்படின்னு நம்மளால் எழுத முடியுமா, ஈக்குவல் டு அப்போது 2 power m minus k which is equal to 2 power 3 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். இப்போது இதுவும் பேஸ் 2 ஆகிடுச்சு, இதுவும் பேஸ் 2 ஆகிடுச்சு. அப்போது பவர்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது m minus k equal to 3 அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு கேவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், k equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேவோட வேல்யூ கொண்டுட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா m minus 4 which is equal to 7. அப்போது இந்த 4 இந்த பக்கம் வரும்போது 3 இங்கே வந்து 3 இருக்கா. அப்போ m minus 4 equal to 3. இந்த 4 இந்த பக்கம் வரும்போது 3 plus 4 which is equal to 7. அப்போ நமக்கு வேல்யூ k equal to 4, m equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. k equal to 4னும் m equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கேக்கு வந்து வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த கேவோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ கேக்கு வந்து 4 அப்படின்னு போடும்போது இந்த பக்கம் வந்தது அப்படின்னாக்கா 3 + 4 இப்போ 7 கிடச்சிது. அப்போ எம்மோட வேல்யூ 7, கேவோட வேல்யூ 4. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.